friends, welcome to Cuisine Mino. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து குக்கிங் கிடையாது. எங்க வீட்ல வந்து ஒரு 8 வருஷமா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அவ்வளவு வருஷமா யாரும் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏவ்ஸ்னு ஒரு ஜெர்மன் கம்பெனி. பட் அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னா 8 வருஷத்துக்கு வந்துச்சு. பட் இப்போ அது கொஞ்சம் ஒரு தடவை ரிப்பேர் ஆனிச்சு. அப்புறம் திரும்பவும் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ புதுசு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசான்ல. இது வரைக்கும் அமேசான்ல வாங்குறது எல்லாமே நல்லா வந்துச்சு. ஹோப் இதுவும் நல்லா வரும்னு பாக்ஸ் பெண்ணு பிரிக்க போகிறேன். பட் இந்த இடம் சரியாக கவர் பண்ணலவங்க, எனக்கு தெரியல. ஓகே, நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து இது பிஜிஎனில் க்ரூஸ் இண்டக்ஷன் குக் டாப் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 3100 சம்திங். ஆஃபரில் வந்து நாங்கள் இது வந்து 1400க்கு கிடச்சிச்சு. ஓப்பன் பண்ணிட்டோம். நான் இதுக்கு முன்னாடி அமேசானில் வாங்கியிருக்கோம், எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஒரு தடவை நாங்கள் ஒரு கார்கோ பேண்ட் ஆர்டர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, பேக்கிங்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் தான் இதை ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், நான் என்னால் ட்ரை பண்ணேன், என்னால் எடுக்க முடியல. என் ஹஸ்பண்ட் ஒரு வழியாக 5 நிமிஷத்துக்கு மேலே போராடி ஒரு வழியாக எடுத்துட்டாங்க. இப்போது நான் தான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ அவங்களே ஓப்பன் பண்ணட்டும். ஆக்சுவலாக நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து, ஏன்னா நிறையா இது பண்ணி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹோப் இது நல்லா வரும்னு. இதுக்கு முன்னாடி ஏஸ் இருந்துச்சு. ரொம்ப பெரிய சைஸ் வேணாம் அப்படின்ட்டு தான் இது ஆர்டர் பண்ணியாச்சு. ஏன்னா பிகாஸ் மோஸ்ட்லி வந்து ரொம்ப கம்மியான குக்கிங் தான் இதில் பண்ணுறோம். ஸோ ஒரு அவசரத்துக்கு இருக்கட்டும் தான், அதனால இந்த ரொம்ப ஷார்ட் மெத்தடே எடுத்தாச்சு. இதை பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இது வாரண்டி கார்டு. இது ஆஃபரில் வந்து 1399. ஆக்சுவலாக அமேசானில் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணி எல்லாமே எனக்கு நல்லா தான் வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் இந்த இடத்துல தான மாதிரி இருக்கே. ஓகே, இந்த வெளிச்சத்தில் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see, யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம 15 டேஸ்க்குள்ளே நம்ம செக் பண்ணி எல்லாமே எதாக இருந்தால் சொல்லணும். அப்போ தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும், இல்லைன்னா நம்மளை வந்து திரும்பி மாற்ற முடியாது. அதனால இதில் வந்து கஸ்டமர்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இதில் போட்டிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து டெஸ்டட் ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் காட்டுங்க. ஓகே, கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இதுக்குள்ளே பாத்திரம்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ ஐ ஹோப் இது நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெமோ வீடியோ ஒன்று முடிஞ்சால் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் நான் இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட பின் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எத்தனை வாட்ஸ்ன்னு போட்டிருக்காப்பா, வோல்டேஜ் வாட்ஸ் இருக்குமே பின்னாடி இருக்கும். இது 1800 வாட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த சைஸ் வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு இந்த சைஸ் ஓகே. இதுலேயே ஃபுல்லாக குக் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வரும். பட் கரண்ட் கூட தான் ஆகும். பட் வந்து ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு ஒரே நேரத்தில் நிறைய பேர் வராங்க குக் பண்ணோன்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகுது. எப்போயுமே எல்லாமே செக் பண்ணிவிடுங்க. எப்போ எந்த பொருள் வாங்கினீங்கனாலும் ஒரு வீடியோவோட எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போது இது நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆன் ஆஃப், இது டெம்பரேச்சர், இதில் வந்து ஹார் மினிட் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், டைமர் செட் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ கரண்ட் வோல்டேஜ் எல்லாமே வருது. இதில் பவர் வோல்டேஜ், அப்புறம் ப்ரெஷர் குக்கருக்கு டைமிங், நம்ம சும்மா வதக்கிறதுக்கு சாட்டேக் பண்ணுறதுக்கு, கறி எவ்வளோ நேரம் வைக்கணும், பாலுக்கு, தோசை சப்பாத்திக்கு, டீப் ஃப்ரைக்கு, இட்லி எல்லாத்துக்குமே தனி டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதில் எப்படி ஆன் பண்ணி ஒர்க் ஆகுதான்றதையும் பார்த்துருவோம். பிகாஸ் எப்போயுமே எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம 15 டேஸில் கண்டிப்பாக செக் பண்ணணும். அதை நான் திரும்பவும் சொல்கிறேன். அதை எப்போயுமே நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது அதை அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து ஒரு சில்வர் பாத்திரம் வச்சுருக்கேன். 4ல் வச்சுருக்கேன். அதிகபட்சம் வந்து 6, 8 சூடாகுது. 10 வரைக்கும் இருக்குது.
இப்போ ஹையில் வச்சு பார்க்குறேன். ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது. இப்போது நல்லா தண்ணி சுட்டுருச்சு. கிட்டத்தட்ட 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே சுட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன டம்ளர்லையும் வச்சு பார்ப்போம். இது எவ்வளோ தூரம் வந்து சைஸ் சின்னதுனால சின்ன பாத்திரம் எவ்வளோ தூரம் பிடிக்குதுன்றதுக்கான நான் சும்மா டம்ளரில் செக் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி இங்கே ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. என்னோடய பழைய இண்டக்ஷனில் வந்து அந்த மாதிரி இருக்காது. அதாவது இதில் இன்னும் பவர் சப்ளை ஆகிட்டு இருக்குன்னு காட்டுறதுக்காக இது இருக்குது. அந்த ஃபேன் எப்போவுமே இந்த இண்டக்ஷன் வாங்கினீங்கன்னா ஃபேன் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் மெயினில் இங்கே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி இண்டக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நார்மல் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கிரைண்டரோ மிக்சியோ இல்லை அவன் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஆம்பிஃபையராப்பா என்ன அந்த ப்ளக்கு ஆம்பி சுவிட்சுன்னு ஒன்று அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து தாங்கும், பொருளுக்கும் நல்லது, நம்மளோட கரண்ட்டு இது ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த பவர் இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது. இது நல்லாயிருக்கு. இந்த இது நான் இந்த இதில் பார்த்துருக்கேன். என்னோடய பழைய இதில் இந்த மாதிரி கிடையாது. பிளிங்க் ஆகி இதாகுது. ஓகே, வாங்கி யூஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் இந்த பவர் இண்டிகேஷன் ஃபங்க்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பட்டன். பிகாஸ் என்னோடய பழைய இதில் இல்லை, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறவங்க அந்த ஃபேன் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க. அது எப்போயுமே டிவைஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இது வச்சுருக்காங்க. அந்த ஃபேன் சுற்றி முடித்தோன்னே இது வந்து பிளிங்காக ஆரம்பிச்சிருது. நம்ம மெயின் ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த லைட்டு ஆஃப் ஆகிடுது. ஸோ இது நல்ல ஃபீச்சர் இருக்குது இந்த இதில். உங்களுக்கு இது ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். நான் வந்து 2 months 3 months யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கும் நான் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ போடுறேன். எப்படி இருக்குது, இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன வீடியோஸ் போட்டாலும் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ அகெயின்.